ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டைல்ஸ் ஃப்ளோரில் இருக்க துருக்கரையெல்லாம் எப்படி ரொம்பவே ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் சிலிண்டர் வச்சு இந்த இடத்துல வந்து கரையாக இருக்குது. எந்த அளவுக்கு கரை இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சிலிண்டர் வச்சுருக்க கரை மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பீரோ வந்து வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு அடியில் இருக்க கரை, இந்த மாதிரி எந்த இரும்பு பொருள் வச்சாலும் அடியில் வந்து தரையில் வந்து அப்படியே கரை பிடிச்சிரும். இந்த கரையெல்லாம் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டாய்லெட் க்ளீனர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து எந்த டாய்லெட் க்ளீனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாய்லெட் கிளீனரை வந்து அப்படியே இது மேலே வந்து ஊற்றி விட்டுட்டு லைட்டாக வந்து பழைய ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த டிப்ஸை வந்து நம்ம டைல்ஸ் தரையில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மார்பிள் கிரானைட்லலாம் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரஷ்ஷை வச்சு தீத்தி இந்த மாதிரி கரையெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பழைய டவல் அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் வச்சு அப்படியே தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போயும் வந்து இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குன்றது. மறுபடியும் இந்த மாதிரி கரைப்படையாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் ஷீட் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளை போர்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வைக்க போகிற பொருளை வந்து வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.